அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அத்தௌபா நிறுவனத்தின் 2024 ஜூலை 27, 29, 31 குரூப் ஹாஜிமார்கள் இன்று தாயிப் ஜியாரத் செல்லும் வழியில் உதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்தில் அதனுடைய சிறப்பை பற்றி எங்கள் இமாம் அவர்கள் ஹாஜிமார்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுது, கொஞ்சம் வழிவிட்டீங்க எனக்கு. எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு நாங்க சாப்பிடாம கூட இருந்துருவோம், தண்ணி குடிக்காம கூட இருந்துருவோம், ஆனா காபத்துல்லாவை பார்க்காம எங்களால இருக்க முடியல யா ரசூலுல்லாஹ். காபத்துல்லாவை பார்க்கணும், உம்ரா செய்யணும், ஹஜ் செய்யணும் யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது. பிறகு நபி அவர்கள் அந்த வருடத்தில் 6 வருடங்கள் கழித்து நபி அவர்கள் இஹ்ராமை கட்டுகிறார்கள். உம்ரா செய்ய அந்த நியத்தில் இஹ்ராமை கட்டுகிறார்கள். இஹ்ராம் கட்டிட்டு எல்லா சஹாபாக்களும் இஹ்ராம் கட்டிக்கொண்டு அடையாளத்துக்காக, நாங்கள் உம்ராவுக்கு தான் வரோம், சண்டைக்கு வரேன்னு சொல்லி அடையாளத்துக்காக கையில் என்ன எடுத்துட்டு வராங்க, குர்பானியுடைய ஒட்டங்கள் எடுத்துட்டு வராங்க. அது எடுத்துட்டு வந்தா அடையாளம், நாங்கள் சண்டைக்கு வரல, போருக்கு வரல, உங்களுடைய நாங்கள் உம்ராவுக்கு வந்துடும் சொல்லி அடையாளம். அவங்க வராங்க, எது வரைக்கும் வராங்க, ஹுதைபியா இந்த இடம் வரைக்கும் வராங்க. இந்த அவங்க வருகை மக்கா வாசிகள் தெரியுது. மக்கா வாசிகள் அங்கிருந்து ஒரு ஆள் அனுப்புறாங்க, அங்கே இருக்க சொல்லுங்க, உள்ள அனுமதி இல்லை, உள்ள மக்காவுக்குள்ள அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த மக்காவும் நபி அவர்களுக்கு தான் படைக்கப்பட்டது, மதீனாவும் நபி அவர்களுக்கு தான் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, மக்காவுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை, எங்களுடைய விருப்பம் இல்லாம நபி அவர்கள் ஒரு அடிப்படை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நினைப்பாங்க, இவர்கள் திட்டமிடுகிறார்கள், ஆனால் அல்லாஹ் ஒரு திட்டமிடுவான், அல்லாஹ் திட்டமிடுவதில் சிறந்தவன். பிறகு இங்கிருந்து நபி அவர்கள் ஒரு தூதுவரை அனுப்புகிறார்கள். நீங்க என்ன போய் சொல்லுங்க, மக்களை போய் சொல்லுங்க, நாங்க சண்டையிட வரல, உம்ராவுக்கு தான் வந்தோம், உம்ராவை செஞ்சுட்டு நாங்க கிளம்பிடுவோம். இங்கிருந்து ஒரு தூதுவர் போனாங்க, போயிட்டு வரவே இல்லை. திரும்பி மதீனால இருந்து ஹுதைபியா வருவதற்கு 10 நாட்கள். 10 நாட்கள் பாத்தீங்கன்னா வரும்போது இந்த சைடுல அந்த மலையெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த மலையெல்லாம் கடந்து வரணும். எவ்வளவு கஷ்டங்கள் தாங்கியிருப்பாங்க, எவ்வளவு இன்னல்கள் தாங்கியிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டங்கள்லாம் தாங்கி தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் விட்டுட்டு 10 நாட்கள் கடந்து உம்ரா செய்வதற்கு இங்கே வந்தாங்க. நடுவுல பசி ஏற்பட்டது. பயணம் நரகத்துடைய துண்டு, அந்த நரகத்துடைய துண்டை தாண்டி வந்தாங்க. வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்க, இங்க நிக்கிறாங்க, உள்ள அனுமதி இல்லை. அப்ப எல்லாம் இங்கிருந்து ஒரு தூதுவர் போறாங்க, திரும்பி வரல. கடைசியா உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அண்ணா மக்காவுக்கு போறோம். உஸ்மான் ரலியல்லாஹு போறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது மக்கா வாசிகளுக்கு எந்த கோபமும் இல்லை, அவர்கள் ஒரு வியாபாரி, அதனால அவங்களுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க வேணா இந்த வருடம் உம்ரா செஞ்சுக்கீங்க. அவர்கள் சொன்னாங்க, நபியுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாயில் ஒரு கவலம் கூட போகாது, நான் எப்படி நபி இல்லாமல் உம்ரா செய்வது. அல்லாஹு அக்பர். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு சென்று ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, 1 நாள் 2 நாள் ஆகிவிட்டது. இங்கே வதந்தி பரவிருச்சு, என்னது, உஸ்மான் ரலியல்லாஹு நஅூது பில்லாஹ் ஷஹீதாகி விட்டார்கள் என்று அந்த வதந்தி பரவிவிட்டது. நபி அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. மக்காவுடைய பழக்கம் என்னன்னா, ஒருத்தர் ஒரு தூதுவரா வந்தா அவரை கண்ணியப்படுத்தணும், அவரை வந்து உபசரிக்கணும். அவங்க அதுக்கு மாறா கொலை செஞ்சுட்டாங்க, ஷஹீதாக்கிட்டான்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னு நபி அவர்கள் தன்னுடைய கையை நீட்டுறாங்க. நபி அவர்களுக்கு கோபம் வருகிறது, நபி அவர்கள் கையை நீட்டுறாங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு ரத்தத்துடைய அந்த பதிலை வாங்காம நாங்க மதீனாவுக்கு திரும்ப சொல்லக்கூடாது. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க,
யாரையும் என் கூட வர போறீங்க? நான் மக்காவுல போய் சண்டையிட போறேன். நபி அவர்கள் கை நீட்டினாங்க. எத்தனை சஹாபாக்கள்? 1400 சஹாபாக்கள் இருந்தார். எல்லா சஹாபாக்களும் கை நபி அவர்கள் கை மீது வைத்து, யா ரசூலல்லாஹ்